Hello dears, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good morning and வணக்கம். Welcome to Knowledge Box. இன்றைய வகுப்பில் அதாவது இலங்கை ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சை மாதிரி வினாத்தாள் கலந்துரையாடல் 11வது வகுப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வினாத்தாளை பொறுத்தவரையில் இது ஒரு கடந்த கால வினாத்தாள்களின் கலந்துரையாடலாகத்தான் இருக்க போகிறது. அதாவது வடமாகாணம் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இடம்பெற்ற இதற்கு முன்னர் இடம்பெற்ற ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சையில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகள் தான் இங்கே கலந்துரையாடப்பட இருக்கிறது. ஓகே, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாங்கள் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்ள விடயங்கள் தான் கூடுதலாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி. கட்டாயம் அது தெரிஞ்சிருக்கணும். அதோட நீங்கள் கல்வியினுடைய வரலாறு சம்மந்தப்பட்ட விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ இந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுற நேரம் உங்களுக்கு விளங்கும். வடமத்திய மாகாணம் 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற வினாத்தாளினுடைய கேள்விகள் சிலவற்றையும் 2023ஆம் ஆண்டு வடமேல் மாகாணம் இடம்பெற்ற ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சையினுடைய வினாக்களையும் நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும் கல்விசார் பொது அறிவுகள் 2010ஆம் ஆண்டுக்கு உள்ள சில விடயங்களும் பொதுவான சில விடயங்களும் கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் பொதுவான விடயங்களுக்கும் கல்விசார் பொது அறிவு 2010ஆம் ஆண்டுக்கு முன்னர் பின்னர் ஆகிய இந்த மூன்று விடயங்களையும் கவனம் செலுத்தி படிக்கணும் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு அப்படி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கூடுதலான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இன்றைய வினாத்தாளுக்குள்ள செல்லலாம். முதலாவது கேள்வி, இது வடமேல் மாகாணம் 2016ஆம் ஆண்டு வடமேல் மாகாணத்தில் இடம்பெற்ற ஆசிரியர் போட்டி பரீட்சையில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஓகே, ஸோ முதலாவது கேள்வி, சர்வதேச ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவது எப்போது? இது உங்களுக்கு தெரியும். சர்வதேச ஆசிரியர் தினம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சரி, அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சர்வதேச ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, இலங்கையில் ஆசிரியர் தினம் தினம் என்று சொல்லி வரணும். இலங்கையில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி, ரைட்? இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடப்படணும் அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் யுனெஸ்கோவால் தான் சர்வதேச ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுது. இது 1994ஆம் ஆண்டு முதல் அமுல்படுத்தப்பட்டு இருக்குது, ரைட்? ஏற்கனவே இது தொடர்பான விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும். சர்வதேச ஆசிரியர் தினம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இலங்கையில் ஆசிரியர் தினம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஓகே, அடுத்த கேள்வி, வட மாகாணத்தில் உள்ள கல்வி வலயங்கள் எத்தனை? ஸோ வட மாகாணத்தில் உள்ள கல்வி வலயங்கள் 12 இருக்குது, ரைட்? இது மாகாணம் சம்பந்தப்பட்ட பேப்பர் அப்படின்னு சொல்றதுனால குறித்த மாகாணம் தொடர்பான விடயங்கள் வந்திருக்குது. ஸோ இந்த முறை இடம்பெற போகிற எக்ஸாம் முழு நாட்டுக்கும் ஒரே தடவையில் இடம்பெற போகுது அப்படின்னு சொல்றதுனால மாகாணம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் முதன்மையான விடயங்கள் கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 2025ஆம் ஆண்டு காபோத்த உயர்தர பரீட்சையிட பெறுபேறுகள் வெளியிடப்பட்டிருக்குது. இதில் முதலாவது இடத்தில் உள்ள மாகாணம் எது? தனிப்பட்ட பரீட்சார்த்திகள், பாடசாலை பரீட்சார்த்திகள் இருவரும் சேர்த்து முதலிடத்தில் உள்ள மாகாணம் வடமாகாணம், ரைட்? பாடசாலை பரீட்சார்த்திகள் மட்டும் பரீட்சைக்கு தோற்றினதில் முதலிடத்தில் இருக்கிறது மேல் மாகாணம். ஸோ இந்த மாதிரியான ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் கேட்கப்படலாம். ஸோ அதனால் இந்த விடயங்களையும் கூட கூடுதலாக கவனம் செலுத்தும். ஓகே, ஸோ மூன்றாவது கேள்வி, வட மாகாணத்தில் உள்ள கல்வி வலயங்கள் எத்தனை? 12. நான்காவது கேள்வி, பாடசாலை ஒன்றுக்கு மிக கிட்டிய நிர்வாக அலகு எது? ரைட், பாடசாலை ஒன்றுக்கு மிக கிட்டிய நிர்வாக அலகு. நாங்கள் இந்த கேள்விகள் எல்லாமே ஆல்ரெடி கொஸ்டின்ஸில் பார்த்துருக்கிற கேள்விகள். உங்களுக்கு தெரியும், பாடசாலை அப்படின்ற நிறுவனத்துக்கு முதலாவது கிட்டிய தூரத்தில் உள்ள நிறுவனம் கோட்டக்கல்வி வலயம், ரைட்? இரண்டாவது வலயக்கல்வி பணிமனை வரும். மூன்றாவது மாகாண கல்வி திணைக்களம். நான்காவது கல்வி அமைச்சு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ மிக கிட்டிய நிர்வாக அலகு அப்படின்னு சொல்கிற நேரம் அதுக்கான ஆன்சர் கோட்டக்கல்வி வலயம், ரைட்? அப்போ கல்வி அமைச்சு தான் மிக தூரத்தில் உள்ள நிர்வாக அலகாக காணப்பட போகிறது. சில நேரம் வரப்போகிறது MCQ கேள்வி அப்படின்றனால இந்த விடயங்கள் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? பாடசாலை ஒன்றுக்கு மிக கிட்டிய நிர்வாக அலகு
காணப்படுறது கோட்டக்கல்வி வலயம். ஓகே, வலயக்கல்வி வலயத்துக்கு கீழே தான் இந்த கோட்டக்கல்வி வலயம் இயங்கும். ஓகே, அடுத்த கேள்வி, கல்வி விசேட ஆணைக்குழுவின் முன்மொழிவுகள் எவை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். கல்வி விசேட ஆணைக்குழு அப்படின்னு சொல்றது 1943ஆம் ஆண்டு CWW கண்ணங்கர அவர்களுடைய தலைமையில் இந்த தேசிய கல்வி விசேட ஆணைக்குழு, ரைட், கல்வி விசேட ஆணைக்குழு சில முன்மொழிவுகளை முன்வைக்குது. இந்த முன்மொழிவுகளை கொண்டுதான் 1945ஆம் ஆண்டு இலங்கையில் இலவச கல்வி அறிமுகம் செய்யப்படுது. ஓகே, ஸோ இந்த கல்வி விசேட ஆணைக்குழுவோட முதன்மையான வேண்டுகோள்களாக இல்லாட்டி முன்வைப்புகளாக இருந்தது, முதலாவது இலவச கல்வி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்றது. அதை தொடர்ந்து வழங்கப்படுற கல்வி குறித்த அந்த மாணவர்களுடைய தாய்மொழியில வழங்கப்படணும் என்று சொல்றது. அடுத்தது ஆரம்ப கல்விக்காக அப்படின்னு சொல்லி தனியான பிரைமரி ஸ்கூல்ஸ், தனியான ஆரம்ப கல்விக்கான தனியான பாடசாலைகள் அமைக்கப்படணும். அடுத்தது தொழில்நுட்ப கல்லூரிகள், விவசாய பாடசாலைகளை அரசு நிர்வகிக்கணும். இந்த எல்லா பாடசாலைகளையும் சமயம் கற்பிக்கப்படணும். அடுத்தது பொது கல்வி முறை நடைமுறைப்படுத்தப்படணும் அப்படின்றது தான் 1943ஆம் ஆண்டு கல்வி விசேட ஆணைக்குழுவோட முன்மொழிவுகள். இதற்குரிய தலைவராக இருந்தவர் CWW கண்ணங்கர அவர்கள். ஓகே, அடுத்த கேள்வி 6வது, உலகின் கல்விக் கொள்கைகளில் தொடர்ச்சியாக சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் நாடு எது? ரைட், கல்விக் கொள்கைகளில் தொடர்ச்சியாக சீர்திருத்தங்களை மேற்கொண்ட நாடாக சிலி அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு பதிவாகி இருக்குது. அடுத்த கேள்வி, 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் அதிக தங்கப்பதக்கங்களை வென்ற நாடு எது? இது வடமாகாணத்தில் 2016ஆம் ஆண்டு நடந்த பேப்பர். ரைட், ஸோ 2016ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வுகள் இங்கே கேட்கப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் 2025ஆம் ஆண்டு 26, 24 காலப்பகுதிகளில் இடம்பெற்ற நிகழ்வுகளை பார்த்துக்கொள்வது உங்களுக்கு கூடுதலான பரீட்சையில் கூடுதலான புள்ளிகளை பெறுறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, ஸோ 2016ஆம் ஆண்டு கூடுதலான ஒலிம்பிக் பதக்கங்களை பெற்றுக்கொள்றது அமெரிக்கா. ஓகே, ஸோ அடுத்தது, உலகத்தில் கூடுதலான தங்கப்பதக்கங்களை பெற்ற ஒருவரும் கூட அமெரிக்காவினுடைய நீச்சல் வீரர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அவர்கள். ஓகே, இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி 8வது, ஆசியாவின் முதலாவது பசுமை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? ரைட், ஆசியாவினுடைய முதலாவது பசுமை பல்கலைக்கழகம் ஹோமாகம அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, இலங்கையில் ஹோமாகம அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அமைக்கப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி, நோபல் பரிசு இதுவரை வழங்கப்பட்ட நோபல் பரிசுகளில் நோபல் பரிசுகளை பெற்ற சிறுமி யாரு? ரைட், இவங்க சர்வதேச அமைதிக்காக விருதை பெற்றுக்கொள்கிறாங்க. ஸோ நோபல் பரிசுகள் பெற்றதில் சிறுமி யாரு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த மலாலா யூசுஃபஸாஹி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சிறுவர்களுக்கான நோபல் பரிசை பெற்றுக்கொள்கிறாரு. இவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றுக்கொள்கிறாரு. ரைட், ஓகே, நினைக்கிறேன் இவங்க விருது வழங்கப்பட்ட நேரம் இவர்களுடைய வயது 14ஆக இருந்துச்சு. ரைட், அவர்கள் விருது வழங்கப்பட்டதற்கான காரணம், இந்த மலாலா யூசுஃபஸாஹி அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க என்றால், பெண்களுடைய கல்விக்காக போராடினமை. ரைட், பாகிஸ்தான் நாட்டில் இடம்பெற்ற யுத்த நேரங்களில் பெண்களுடைய கல்விக்காக, சிறுவர்களுடைய கல்விக்காக போராடினதுனால தான் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி 11வது கேள்வி, வெட் வரி எனப்படுவது யாது? வெட் வரி அப்படின்னு சொல்றது இலங்கையில் பொருட்கள் சேவைகள் தொடர்பாக மேலதிக பெறுமதி சேர் வரியைத்தான் நாங்கள் வெட் வரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இலங்கையில் பொருட்கள் சேவைகள் தொடர்பாக மேலதிகமான பெறுமதி சேர் வரி தான் வெட் வரி. ஓகே, இலங்கையில் வெட் வரி இறுதி திருத்தத்தின் பின் எவ்வளவாக அறவிடப்பட்டது? ரைட், 2016 கேட்கப்பட்ட கேள்வி. ரைட், வெட் வரி 15% உயர்த்தப்படுது 2016ஆம் ஆண்டு இறுதி திருத்தத்துக்கு பிறகு. ஓகே, 2016ஆம் ஆண்டு திருத்தத்துக்கு பிறகு 15% வெட் வரி அறவிடப்படுது. ஸோ தற்பொழுது எவ்வளவு வெட் வரி அறவிடப்படுது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் சட்டில் போடலாம். ஓகே,
அடுத்த கேள்வி, வெட் வரி 15% அறவிடப்படுவது அமுல் செய்யப்பட்ட வருடம் அல்லது ஆண்டு எப்போது அப்படின்றதுதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து அக்டோபர் 2016. ஓகே, 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தான் இந்த வெட் வரி அப்படின்னு சொல்கிறது இலங்கையில் 15% அறவிடப்படுது. ஸோ வெட் வரி அப்படின்னு சொல்கிறது இலங்கையில் பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்பாக மேலதிக பெறுமதி சேர் வரியத்தை நாங்கள் வெட் வரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 14வது கேள்வி, கீதாஞ்சலி எனும் நூலுக்காக நோபல் பரிசு பெற்றவர் யார்? கீதாஞ்சலி அப்படின்னு சொல்கிறது வந்து ரவீந்திரநாத் தாகூர். ரைட், இவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர். ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய நூல் தான் இந்த கீதாஞ்சலி. ரைட், ஸோ அதுக்காக நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். இவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. 2 நாடுகளினுடைய தேசிய கீதத்தை வந்து இவர் தான் இயற்றிருக்கிறார். ரைட், இந்தியாவினுடைய தேசிய கீதம் மற்றும் பங்களாதேஷ் நாட்டினுடைய தேசிய கீதத்தை இயற்றியவரும் இந்த ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ரைட், 2 நாட்டு தேசிய கீதங்களை இயற்றிய பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்லியும் கேள்வி வரலாம். ஓகே, அடுத்த கேள்வி 15வது, சாரணர் இயக்கத்தை நிறுவியவர் யார்? சாரணர் இயக்கத்தை 1912ஆம் ஆண்டு பேர்டன் பவல் பிரபு அவர்கள் தான் சாரணர் இயக்கத்தை வந்து நிறுவுறாங்க. ஓகே, அடுத்த கேள்வி, இலங்கையில் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்றால் ஊவா மாகாணத்தில் மொனராகலை மாவட்டத்தில் இருக்கிற புத்தளை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதேசம். ஓகே, இடம் எது அப்படின்னு சொன்னால் புத்தளை. இந்த புத்தளை எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் ஊவா மாகாணத்தில், ரைட், மொனராகலை மாவட்டத்தில் புத்தளை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதேசம் வந்து அமைஞ்சிருக்குது. இதுதான் இலங்கையினுடைய மிகப்பெரிய தானிய களஞ்சியமாக இன்று வரை போற்றப்படுது. ஓகே, ஸோ இலங்கையினுடைய மிகப்பெரிய தானிய களஞ்சியம் புத்தளை. அடுத்த கேள்வி 17வது, சார்க் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? சார்க் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1985ஆம் ஆண்டு. ரைட், உலகத்தில் நிறைய அமைப்புகள் தோற்றம் பெற்றிருக்குது. ரைட், ஐக்கிய நாடுகள் சபை தொடக்கம் பிம்ஸ்டெக் அமைப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் நிறைய அமைப்புகள், சர்வதேச நிறுவனங்கள் தோற்றம் பெற்றிருக்குது. இந்த அமைப்புகள் எத்தனையாம் ஆண்டு தோற்றம் பெற்றது, தோற்றம் பெற்றதுக்கான பின்னணி அல்லது காரணம் அப்படி இல்லைன்றால் அந்த நாட்டினுடைய அந்த அமைப்பினுடைய தலைநகரம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்ற போன்ற பேசிக்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். ஓகே, ஸோ சார்க் அமைப்பு தலைமையகம் அமைந்திருக்கிறது வந்து சார்க் அமைப்பு உருவாக்கப்படுது 1985ஆம் ஆண்டு. ஓகே, அடுத்த கேள்வி, சார்க் அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்றது. சார்க் அமைப்போட தலைநகரம் நேபாளம் நாட்டினுடைய கத்மண்டு என்று சொல்லக்கூடிய நகரில் தான் இந்த சார்க் அமைப்பினுடைய தலைமையகம் அமைந்திருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி, இலங்கையில் முதல் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார்? ஓகே, இலங்கையினுடைய இது உங்களுக்கு தெரியும், ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் தான் இலங்கையினுடைய முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர்கள். ஓகே, யாரு? ஜே.ஆர். ஜெயவர்தன. 20வது கேள்வி, இலவச பாட புத்தகம் வழங்க ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? இலவச பாட புத்தகம் வழங்குறதுக்கு இலங்கையில் 1980ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படுது. ரைட், உங்களுக்கு தெரியும், இலவச சீருடை 1993ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படுது. அடுத்தது இலங்கையில் இது எல்லாமே வந்து இலங்கையில் இலவச கல்வியை வந்து மாணவர்களுக்கு கொண்டு போய்த்து சேர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள். ரைட், அடுத்து இலவச சீருடை வழங்கப்படுது. இலவச சீருடை வந்து தற்பொழுது 2025ஆம் ஆண்டு வழங்கின சீருடைக்கு அனுசரணை வழங்கி இருந்தது வந்து சீனா. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, மதிய உணவு வழங்க ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. இந்த இலவச புத்தகம், இலவச சீருடை, ரைட், இந்த விடயங்கள், மதிய உணவு வழங்கப்பட்டது எல்லாமே வந்து இலவச கல்வியை இலங்கையில் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தி கொண்டு போகிறதுக்காக எடுக்கப்பட்ட முடிவுகள். ஓகே, மதிய உணவு வழங்க ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? ரைட், மதிய உணவு 1989ஆம் ஆண்டு முதல் மதிய உணவு வந்து வழங்கப்படுது. ரைட்,
அடுத்த கேள்வி, இலவச சீருடை வழங்க ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு உங்களுக்கு தெரியும் 1993ஆம் ஆண்டு. அண்மைய காலங்களில் இலங்கையில் இலவச சீருடை வழங்குறதுக்காக சைனா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வருது, நிதி உதவி வழங்கிட்டு வருது. இது வந்து இலவச சீருடை அப்படின்னு சொல்கிறது வந்து துணிதான் வழங்கப்படுது, ரைட். இது சென்ற வருடமும் கூட துணிதான் வழங்கப்பட்டது. ஆனால் 2015ஆம் ஆண்டு துணிக்கு பதிலாக பண வவுச்சர் வழங்குற நடைமுறை ஒன்று கொண்டு வரப்பட்டது, ரைட். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இலவச சீருடைக்கு பதிலாக பண வவுச்சர் வழங்குற முறை வந்து கொண்டு வரப்பட்டது 2015ஆம் ஆண்டு. சில பல காரணங்களால் இதில் ஏற்பட்ட தோல்வியை தொடர்ந்து திரும்பவும் இலவச சீருடை வந்து துணியாகவே வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுறது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்த கேள்வி. இவ்வருடம், அதாவது 2016ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இது. ஓகே, பல்கலைக்கழக கற்கை நெறிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கற்கை நெறிகள் இரண்டும் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஏ லெவலில் இலங்கையில் கூடுதலான பட்டதாரிகள் இருக்கிறாங்க, கலை பட்டதாரிகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஸோ இந்த கலை பட்டதாரிகள வீதத்தை குறைக்கிறதுக்காக பாடசாலையில் இடைநிலை பிரிவில் இடெக் பிடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தொழில்நுட்ப பாடப்பிரிவுகள் வந்து அறிமுகம் செய்யப்படுது. இது இப்போ பாடசாலையில் 2013ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்படுது. பல்கலைக்கழகங்களில் இதே கற்கை நெறிக்காக மாணவர்கள் 2016ஆம் ஆண்டு உள்வாங்கப்படுறாங்க, ரைட். இது ரெண்டும் தான் இந்த கேள்விக்கான விடை, இடெக்கும் பிடெக்கும். இவ்வருடம் 2016ஆம் ஆண்டு பல்கலைக்கழக கற்கை நெறிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கற்கை நெறிகள் ரெண்டும் இடெக்கும் பிடெக்கும். இது 2013ஆம் ஆண்டு பாடசாலைகளில் உயர்தர பிரிவுகளில் அறிமுகம் செய்யப்படுது. ஓகே, பல்கலைக்கழகங்களில் இருக்கிற தொழில்நுட்பவியல் பீடங்களில் வந்து இந்த 2 கற்கை நெறிகளையும் வந்து டெக்னாலஜி ஃபேக்கல்டிஸில் வந்து காணலாம். ஓகே, இதுக்குள்ள இன்னும் நிறைய வகையான பட்டங்கள் வந்து வழங்கப்படுது. ஓகே, அடுத்த கேள்வி 24வது. இலங்கையின் தேசிய நூதன சாலை அமைந்துள்ள நகரம் எது, ரைட். இலங்கையினுடைய தேசிய நூதன சாலை அமைந்துள்ள நகரம் கொழும்பு நகரம், ரைட். இது வட மேல் மாகாணத்தில் 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இதற்கு பிறகு வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் 2023ஆம் ஆண்டு வடமேல் மாகாண ஆசிரியர் போட்டி பரீட்சையில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஓகே, ஸோ இலங்கையில் தேசிய நூதன சாலை காணப்பட்ட இடம் கொழும்பு. அடுத்த கேள்வி, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட மாற்றம் எது, ரைட். இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட மாற்றம் எது என்று சொன்னால் பார்ட் 2 பேப்பர்ஸ் வந்து, ரைட். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 பேப்பர் நடக்கும். இதில் பார்ட் 2 பேப்பர் முதலாவது வழங்கப்பட்டது தான் இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட மாற்றம், ரைட். இலங்கையில் இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது, அது எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது, இந்த ஆண்டிலிருந்து ஸ்காலர்ஷிப் வந்து வழங்கப்படுது, இது வழங்கப்பட்டதுக்கான நோக்கங்கள் என்னன்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். ஸோ அந்த விஷயங்களையும் கொஞ்சம் மீட்டிக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி 26வது. இலங்கையில் அரச அதிகாரி ஒருவர் ஓய்வு பெறக்கூடிய வயதில்லை எது, இலங்கையில் அரச அதிகாரி ஒருவர் 60 வயதில் வந்து ஓய்வு பெறலாம், ரைட். பொதுவாக அரசு சேவையில் இருக்கிற பெண்கள் 20 வருடம் சேவை காலம் திருப்தியாக 20 வருடம் சேவை காலம் செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க பென்ஷனுக்கு ஓய்வு பெறுறதுக்கு வந்து விண்ணப்பம் செய்யலாம். ஓகே, அடுத்த கேள்வி, பூமி சூரியனிலிருந்து அமைந்துள்ளது எத்தனையாவது இடத்தில் ஆகும், பூமி சூரியனிலிருந்து 3வது இடத்துல வந்து அமைந்திருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி, சூரிய குடும்பத்தில் பூமிக்கு அருகில் உள்ள 2 கோள்கள் எவை, சூரிய குடும்பத்தில் பூமிக்கு அருகில் இருக்கிற 2 கோள் பார்த்தீங்கன்னால் செவ்வாயும் வெள்ளியும். ஓகே, அடுத்த கேள்வி, ஸோ பார்த்தீங்கன்னால் இது எல்லாமே வந்து பொதுவான கேள்விகள், ரைட். ஸோ இந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் தரம் 7ல் வந்து படிச்சிருப்பீங்க புவியியல் பாடத்தில். ஸோ இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இந்த விடயங்களையும் கொஞ்சம் மீட்டி பார்த்து கொள்வது வந்து உங்களுக்கு நல்லா. ஓகே, அடுத்த கேள்வி, இலங்கையில் இளம் வயதில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யார், இலங்கையில் இளம் வயதில் கல்வி அமைச்சராக இருக்கிறாங்க
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இவர் கல்வி அமைச்சராக இருக்கிற நேரம் நிறைய சேவைகளை வந்து நாட்டுக்காக செஞ்சிருக்கிறாரு. ரைட். ஆசிரியராகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய கனவை நனவாக்குறதுக்காக தேசிய கல்வியல் கல்லூரிகள் வந்து அமைக்கப்படுது. ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய காலத்தில் இவர் தான் முன்னோடியாக இருக்கிறாரு இந்த கல்வியல் கல்லூரிகளை நிறுவுறதுல. ரைட். அடுத்தது 2000ஆம் ஆண்டுகளில் தான் இலங்கைக்கு இணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்செப்ட் அறிமுகம் செய்யப்படுது. ஸோ இதை அறிமுகம் செய்வதும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ஓகே, அடுத்த கேள்வி 30வது. முதலில் தலதா ஊர்வலம் நடைபெற்ற இராசதானி இது. தலதா மாளிகையினுடைய ஊர்வலம் இப்பொழுதும் வந்து நடக்குது. இது எங்கே முதல்ல நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டி ராசதானியில். இப்போவும் நீங்கள் கண்டியில் பேத்தீங்கன்னால் குறித்த அந்த காலப்பகுதியில் இந்த பெரஹராஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி 31வது. இந்தியாவில் உள்ள ராஷ்டிரதி பவன் யாருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது? இது யாருக்காக ஒதுக்கப்பட்டுள்ள மாளிகை என்று சொன்னால் குடியரசுத் தலைவருக்காக ஒதுக்கப்பட்டுள்ள மாளிகை தான் இந்த ராஷ்டிரதி பவன் அப்படின்னு சொல்றது. ரைட். ராஷ்டிரதி பவன் அப்படின்னு சொன்னால் என்ன என்றால் இட கருத்து ஜனாதிபதி மாளிகை. ஓகே, இலங்கையில் நாங்கள் அலரி மாளிகை அப்படின்னு சொல்லுவோம். அலரி மாளிகையில் யார் இருக்கிறாங்கன்றதை வந்து நீங்கள் சேட் பாக்ஸில் போடலாம். ஓகே, அடுத்த கேள்வி. இலங்கையில் மிக குறைந்த அளவில் பின்பற்றப்படும் மதம் யாது? ரைட். இலங்கையில் மிக குறைந்த அளவில் பின்பற்றப்பட்ட மதம் எதுன்னு பார்த்தீங்க என்றால் கிறிஸ்தவம். ஓகே, கிறிஸ்தவ மதம் தான் மிக குறைந்த அளவில் இலங்கையில் பின்பற்றப்படுது. ஓகே, அடுத்த கேள்வி. எந்த மதத்தவர்களால் வேல் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது? வேல் வழிபாடு இந்து மதத்தினரால் வந்து மேற்கொள்ளப்படும். ஓகே, 35வது கேள்வி. எந்த மதத்தவர்களால் கணவனின் மறைவின் பின் இத்தா விடுப்பு மேற்கொள்ளப்படும்? இது வந்து இஸ்லாமியர்களால் மேற்கொள்ளப்படும். அதாவது கணவனை இழந்த பெண்கள் வந்து இந்த விடுப்பை இத்தா விடுப்புன்னு சொல்லக்கூடியதை வந்து மேற்கொள்ளுவாங்க. ஓகே, அடுத்த கேள்வி. கல்வி எனும் ஞாயிற்று தொகுதியின் சூரியன் பிள்ளையாகும் என கூறியவர் யார்? ஓகே, கல்வி தொடர்பாக கருத்து கூறியவர்கள். ரைட். கருத்து கூறிய அறிஞர்கள் அல்லது தத்துவவியலாளர்களோட கருத்துக்கள் நாங்கள் இதுவரைக்கும் கூடுதலாகவே வந்து பார்த்திருக்கிறோம். ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லையும் வந்து நீங்கள் கவனம் செலுத்திக்கோங்க. கல்வி எனும் ஞாயிற்று தொகுதியின் சூரியன் பிள்ளை ஆகும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோன் டூயி அவர்கள். ஓகே, ஜோன் டூயி தான் கல்வி எனும் ஞாயிற்று தொகுதியின் சூரியன் தான் பிள்ளை அப்படின்னு சொல்றாரு. ரைட். மனிதன் சுதந்திரமானவனாக பிறக்கிறான், ஆனால் இங்கும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருக்கிறான் அப்படின்றதும் ரோஸ் அவர்களுடைய கருத்து. ரைட். அடுத்த கேள்வி. வாழ்க்கையே கல்வி அப்படின்னு சொல்றதும் இந்த ஜோன் டூயி தான். புதைக்கப்படுவது என் உடலன்றி சிந்தனை அல்ல. ரைட். எனது அறியாமையை அறிந்து கொள்ளும் ஞானம் எனக்குண்டு அப்படின்னு சொல்றாரு சோக்ரட்டிஸ். சோக்ரட்டிஸ்ட பிரதான ஒரு ஃபேமஸான ஒரு கருத்து இருக்கிறது, உன்னை நீயே அறி அப்படின்னு சொல்றதும். அடுத்தது குடிமக்களுக்கு கல்வி வழங்கப்படுவது ஒரு அரசாங்கத்துடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லி பிளேட்டோ சொல்லியிருக்கிறாரு. இது இல்லாமல் நாங்கள் ஆல்ரெடி நிறைய கருத்துக்கள் பார்த்திருக்கிறோம் கல்வி தொடர்பாக யார் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விஷயங்களையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி. தெளிவான பார்வைக்கு மனித உடலுக்கு தேவையான விட்டமின் எது? ரைட். விட்டமின் ஏ தான் தெளிவான பார்வைக்கு மனிதனுக்கு தேவையான விட்டமின். ஓகே, அடுத்த கேள்வி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான கேள்விகள். ரைட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற போட்டி பரீட்சையில் கேட்கப்பட்ட கேள்விகள். இந்த முறை போட்டி அதிகமாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் 97,000 பேர் வந்து பரீட்சைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இதில் 23,000 பேர் தான் தெரிவு செய்யப்பட போகிறாங்க. கிட்டத்தட்ட 4ல் ஒரு பகுதி 4 பேர் ஆசிரியர் போட்டி பரீட்சை எழுதினாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களில் ஒருவருக்குத்தான் ஆசிரியர் ஆகுவதற்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்குது. ஸோ இந்த சந்தர்ப்பங்களில் இந்த தெரிவு செய்யப்படுற 4 பேரில் ஒவ்வொருத்தரும் நீங்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூடுதலான பயிற்சி செய்யணும், அதோட கூடுதலாக நீங்கள் முயற்சி செய்யணும், நிறைய விடயங்களை வந்து தேடி நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்.
ரைட். பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நானும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய தளங்கள் இருக்குது, உங்களுக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது படிக்கிறதுக்காக. ஸோ பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் எடுத்து முதல்ல அதை செஞ்சு பாருங்கள். திரும்பவும் டைம் வச்சு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் கூடுதலாக செஞ்சு பாருங்கள். ரைட். லாஸ்ட்டாக 2024ஆம் ஆண்டு தான் ஆசிரியர் போட்டி பரீட்சை நடக்குது. இதில் ஐக்யூ பேப்பரை கூடுதலாக நிறைய பேர் செஞ்சிருந்தாலும் ஜென்ரல் நாலேஜ் பேப்பரில் பிழையுட்டவர்கள் அதிகம். அப்படின்னா பிழையுட்டவர்கள்ட உங்களுக்கு தெரியும் 40 மார்க்ஸ் எடுக்கணும் பாஸ் ஆகுறதுக்கு. 2 பாடங்கள்லையும் ஒரு பாடத்தில் 60 எடுத்து இன்னொரு பாடத்தில் 30 எடுத்தாலும் நீங்கள் ஃபெயிலானவராகத்தான் கருதப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி புள்ளிகள் பெற்றவர்கள் ரைட் ஐக்யூக்கு வந்து கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து படித்து அதில் கூடுதலான மார்க்ஸ் எடுத்தவர்கள் இருக்கிறாங்க. அதே நேரம் ஜென்ரல் நாலேஜில் குறைவான 38 எடுத்த ஆட்களும் வந்திருந்தாங்க, எல்லாரும் ஃபெயில் தான். ரைட். அதனால் ஸோ நீங்கள் 2க்கும் கூடுதலான வெயிட் கொடுத்து படிப்பீங்கன்னு சொன்னால் இந்த தெரிவு செய்யப்பட போகின்ற 23,000 பேருக்குள்ளே நீங்களும் வரலாம். ரைட். அதுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி. இலங்கையில் அரசு தொழில்நுட்ப கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் யாது? இலங்கையில் அரசாங்கம் தொழில்நுட்ப கல்விக்கு அண்மையில் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்குது. நாங்கள் பார்த்தோம் 2013ஆம் ஆண்டு பாடசாலைகளில் தொழில்நுட்ப பிரிவுகள் ஆரம்பிக்கப்படுது. 2016ஆம் ஆண்டு ஆகிற நேரம் அந்த மாணவர்கள் பல்கலைக்கழகங்கள் நுழைகிற நேரம் அவர்களுக்காக பல்கலைக்கழகங்களில் தொழில்நுட்ப பிரிவுகள் ஆரம்பிக்கப்படுது. அது இல்லாமல் தொழில்நுட்ப கல்லூரிகள் இலங்கையில் கூடுதலாக இருக்குது. ஜெர்மன் டெக் அந்த மாதிரியான தொழில்நுட்ப கல்லூரிகள், அரசு சார்பற்ற நிறைய தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்குது. ஸோ கேள்வி, இலங்கையில் அரசு தொழில்நுட்ப கல்விக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உலகமயமாதலுக்கு ஏற்ப சிறந்த காலத்தை வெல்லக்கூடிய சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்பணும். உலகமயமாதலுக்கு ஏற்ப தொழிற்பட்டு காலத்தை வெல்லக்கூடிய சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்புறது தான் இந்த தொழில்நுட்ப கல்விக்கு முக்கியத்துவம் வழங்குறதுக்கான காரணமாக இருக்குது. ஓகே, 39வது கேள்வி. இலங்கையில் நிறைவேற்றப்பட்டுள்ள கல்வி தொடர்பான மிலேனியம் அபிவிருத்தி குறிக்கோள் எது? ரைட். நாங்கள் ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். இருக்கும் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய சம்மேளனங்கள் வந்து 2 நடக்குது. 1990ஆம் ஆண்டு தாய்லாந்தில் நடக்குது. இதை நாங்கள் தாய்லாந்தில் ஜொம்ப்ரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இதை நாங்கள் ஜொம்ப்ரியன் மாநாடு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கிகள் வந்து அனுசரணை வழங்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதிடம் பிரதான துணைப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், அனைவருக்கும் கல்வி, எல்லாருக்கும் சமமாக கல்வி பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்வது. இதை தொடர்ந்து இந்த மாநாட்டினுடைய வெற்றியை தொடர்ந்து 2000ஆம் ஆண்டு அதே துணைப்பொருளில் செனகல் ஒரு மாநாடு நடக்குது. இதுவும் அனைவருக்கும் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய துணைப்பொருளை தாங்கி 2000ஆம் ஆண்டு செனகல்ல இந்த மாநாடு நடக்குது. அதுலேயும் எல்லாருக்கும் ஆரம்ப கல்வி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இந்த 2000ஆம் ஆண்டும் இன்னொரு கன்செப்ட் கொண்டு வராங்க, மிலேனியம் அபிவிருத்தி இலக்குகள். இது 2000ஆம் ஆண்டு வகுக்கப்படுது. 2015ஆம் ஆண்டு ஆகிற நேரம் இந்த இலக்குகள் எல்லாம் எட்டப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். நினைக்கிறேன் 17 குறிக்கோள்கள் வந்து வச்சிருந்தாங்க இந்த மிலேனியம் அபிவிருத்தி குறிக்கோளில். இந்த குறிக்கோளும் வந்து வெற்றி அடைகிறத தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு நடக்கிற ஒரு மாநாட்டில் 2030ஆம் ஆண்டு வரையில் அடையப்படணும் அப்படின்னு சொல்லி நிலையான அபிவிருத்தி இலக்குகள் வந்து வகுக்கப்படுது. ஸோ மேபி நாங்கள் ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இந்த மிலேனியம் அபிவிருத்தி இலக்குகளில் கல்விக்கு எத்தனையாவது இடம் வழங்கப்பட்டிருக்குது தேசிய அபிவிருத்தி குறிக்கோள்களில். ரைட். கல்விக்கு எத்தனையாவது இடம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி வரலாம். ஸோ இந்த விஷயங்களையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கேள்வி, இலங்கையில் நிறைவேற்றப்பட்டுள்ள கல்வி தொடர்பான மிலேனியம் அபிவிருத்தி குறிக்கோள் எது அப்படின்னு சொன்னால், அனைவருக்கும் ஆரம்ப கல்வியை வழங்குறது. இது மிலேனியம் அபிவிருத்தி குறிக்கோள் ஒன்று. இதில் இலங்கையும் இணைந்திருந்தாங்க. ஸோ ஆரம்ப கல்வியை அனைவருக்கும் வழங்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இலங்கையும் இதில் கைச்சாத்திட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் ஆரம்ப கல்வியை வழங்குதல். ஓகே. அடுத்த கேள்வி,
1861 மத்திய பாடசாலை ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட சுற்று நிருபம் எது? ரைட், மத்திய பாடசாலை ஆணைக்குழு அப்படின்னு சொல்லி உண்டு 1861 ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிடுது. இதுக்கு பெயர் மனசாட்சி. ஓகே, மனசாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்று நிருபம் தான் 1861 மத்திய பாடசாலை ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டது. அடுத்த கேள்வி, பாடசாலை கல்வியின் தோல்வி எவ்வாறு அழைக்கப்படும்? ரைட், பாடசாலை கல்வியோட தோல்வி கல்வியில விரயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் இலங்கையினுடைய பட்ஜெட்ல கல்விக்காக கிட்டத்தட்ட 2% வச்சுக்கோங்களேன். லாஸ்டா 1.9% ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. 2% கல்விக்காக ஒரு நாடு ஒதுக்குது. கட்டாயம் ஒரு நாடு சிறந்த கல்வியை மக்களுக்கு வழங்கணுமாக இருந்தால் 6% அவங்களோட நாட்டின் பொருளாதாரத்திலிருந்து ஒதுக்கணும். ரைட், ஸோ பொதுவாக நாடுகள் கூடுதலாக 2% தான் ஒதுக்கி வருது, 2 அல்லது 2க்குட்பட்ட சதவீதங்கள்ல. ஸோ இதை ஒரு நாளும் நாடு செலவு அப்படின்னு சொல்லி சொல்லாது. கல்வியில செலவு செய்யறதுக்காக 2% ஒதுக்கின அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கல்வியில முதலீடு செய்யறது அப்படின்னு சொல்லித்தான் இந்த 2% சொல்லப்படும். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்வியில அரசாங்கம் முதலீடு செய்யறது. ரைட், ஸோ பாடசாலை கல்வி முறையாக வழங்கப்படலை, இல்லாட்டி முறையாக அது பயன்படுத்தப்பட இல்லைண்டா அதை நாங்கள் பாடசாலை கல்வியோட தோல்வி அப்படின்றத கல்வியில விரயம் அப்படின்னு சொல்லித்தான் அழைப்போம். ஓகே, அடுத்த கேள்வி, பாடசாலை மாணவர்களிடம் பரவி வரும் தொற்றா நோய்கள் எவை? ரைட், பாடசாலை மாணவர்களிடத்துல பரவி வரக்கூடிய தொற்றா நோய்களாக சொல்லப்படுது இந்த நீரிழிவு நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம். ரைட், ஹை பிளட் ப்ரெஷரும் நீரிழிவு நோயும் தான் பாடசாலை மாணவர்களிடத்துல பரவி வரக்கூடிய தொற்றா நோய்களாக கண்டறியப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி, சொல்லப்படாத கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சொல்லப்படாத கதை அப்படின்னு சொல்லக்கூடிய நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திஸ்ஸ அத்தநாயக்க அவர்கள். இவங்க 2020 சிறையில் இருக்கிற நேரம் எழுதினது தான் இந்த சொல்லப்படாத கதை. ரைட், சொல்லப்படாத கதை என்று சொல்லக்கூடிய நூலோட ஆசிரியர் திஸ்ஸ அத்தநாயக்க அவர்கள். இவர்கள் சிறையில் இருக்கிற நேரம் 2020 12ஆம் மாதம் 3ஆம் தேதி தான் இந்த நூலை எழுதி வெளியிடுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட சில நூல்கள் யார் இதை எழுதினாங்கன்னு சொல்லி வரலாம். அடுத்து சினிமா தொடர்பான தகவல்கள் எதிர்பார்க்கலாம். இலங்கையில் எடுக்கப்பட்ட முதலாவது தமிழ் திரைப்படம், இலங்கையில் எடுக்கப்பட்ட முதலாவது சிங்கள திரைப்படம், இந்த மாதிரியான கேள்வியில் இலங்கையினுடைய சிறுகதை இலக்கியத்திட முன்னோடி யாரு, கவிதை இலக்கியத்திட முன்னோடி, இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் ஒவ்வொரு பேப்பர்லையும் குறைஞ்சது 4-5 புத்தகங்களை பற்றி பேசிட்டு வரோம், எழுதின எழுத்தாளர்கள் பற்றி பேசிட்டு வரோம். காரணம் என்னென்றால் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ இது 2023ஆம் ஆண்டு ஆசிரியர் போட்டி பரீட்சையில் கேட்கப்பட்ட கேள்வி. ரைட், ஸோ சொல்லப்படாத கதை அப்படின்னு சொல்லக்கூடிய நூலோட ஆசிரியர் திஸ்ஸ அத்தநாயக்க அவர்கள். ஓகே, 44வது கேள்வி, இலவச கல்வியை உலகத்துக்கு அறிமுகம் செய்த முதலாவது நாடு எது அப்படின்னு சொல்றது. ஸோ இலவச கல்வியை முதலாவது அறிமுகம் செய்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து. ஓகே, உலகத்தில் அழகான சிறப்பான கல்வி முறை இருக்கிற நாடு ஃபின்லாண்ட். ரைட், ஃபின்லாண்ட். அடுத்த கேள்வி, உலக கல்வி பிரகடனத்தின் உருப்புரைகளின் எண்ணிக்கை யாது? உலக கல்வி பிரகடனத்தோட உருப்புரைகளோட எண்ணிக்கை 10. ஓகே, அடுத்த கேள்வி, தேசிய கல்வியியல் கல்லூரிகளை நிறுவுவதில் முன்னின்றவர் யார்? நாங்கள் இது ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம். தேசிய கல்வியியல் கல்லூரிகளை நிறுவுறதுல முன்னின்றவர் முன்னாள் ஜனாதிபதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அவங்க தான் இந்த தேசிய கல்வியியல் கல்லூரிகளில் நிறுவுறதுல முன்னின்றவர். ஓகே, தேசிய கல்வியியல் கல்லூரிகள் பற்றி நாங்கள் கூடுதலாக பார்த்திருக்கிறோம். தற்பொழுது வரைக்கும் இலங்கையில் 20 தேசிய கல்வியியல் கல்லூரிகள் இருக்குது. இந்த 20 தேசிய கல்வியியல் கல்லூரிகளையும் நிறைய கற்கை நெறிகள் வழங்கப்படுது. சில கற்கை நெறிகள் சில கல்வியியல் கல்லூரிகளில் ஃபேமஸாக வழங்கப்படுது. இது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் ஆல்ரெடி கலந்துரையாடி இருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட், இந்த விடயங்களையும் நீங்கள் திரும்பவும் ஒரு முறை ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் படிக்கிற ஒரு விடயத்தை இன்னைக்கு படிச்சிங்கன்னு சொன்னால் இன்னொரு 2 நாளைக்கு பிறகு அதை
அதே விஷயத்தை திரும்ப மீட்டி பாருங்கள். திரும்ப 1 வீக்கு பிறகு அதே விஷயத்தை நீங்கள் மீட்டி பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு மறதி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ நாங்கள் எல்லாம் வச்சுட்டு எக்ஸாம் டைமுக்கு படிப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த விடயங்கள் வந்து உங்களோட மைண்டில் இருக்காது. படிக்கிற நேரம் கட்டாயம் எழுதி படிங்க. இன்றைக்கி படிக்கிற அதே விஷயத்தை இன்னொரு 2 நாட்கள் கழித்து திரும்பவும் மீட்டி பாருங்கள். திரும்பவும் அதே விடயத்தை வந்து நீங்கள் 1 வீக்கு பிறகு மீட்டி பார்த்தீங்க என்றால் எக்ஸாம் டைமில் நீங்கள் ஒருக்க மீட்டினீங்க என்றால் அது உங்களுக்கு மைண்டில் கூடுதலாக பதிஞ்சிருக்கும். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி, தேசிய கல்விக் கொள்கைக்கேற்ப கலை திட்டங்கள் திருத்தப்படுவது. ரைட், கலை திட்டங்கள் திருத்தப்படுவது 8 வருடங்களுக்கு ஒரு முறை திருத்தப்படும். 10 வருடங்களுக்கு ஒரு முறை திருத்தப்பட்டால் போதும் அப்படின்னு சொல்லப்படுது. இலங்கையை பொறுத்தவரையில் 8 வருடங்களுக்கு ஒரு முறை கலை திட்டங்கள் திருத்தப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, 48வது கேள்வி, 1980 அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்த கொள்கை யாது? 1980 அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்த கொள்கையை வந்து நாங்கள் சொல்லுவோம் கல்வி சீர்திருத்த வெள்ளை அறிக்கை. ரைட், கல்வி சீர்திருத்த வெள்ளை அறிக்கை என்றால் என்னென்றால் கல்வி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட நேரம் பொதுமக்களோட கருத்துக்களை எடுத்து தொகுத்தெடுக்கிறத நாங்கள் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஸோ அண்மையில் 2026ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட இருந்த கல்வி சீர்திருத்தம் தோல்வி அடைந்தமைக்கான ஒரு காரணமாக இதுவும் வந்து சொல்லப்படுது. ஓகே, அப்போ கல்வி சீர்திருத்த வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்கிறது கல்வி சீர்திருத்தங்களில் அடிமாற்றங்கள் கொண்டு வர நேரம் அது தொடர்பாக பொதுமக்கள் கிட்ட எடுக்கிற கருத்து கணிப்பை தான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது, காபோத்த உயர்தரத்திலிருந்து பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்படுவோர் எத்தனை சதவீதம்? ரைட், காபோத்த உயர்தரத்திலிருந்து பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்படுவோர் வந்து 15% ஆனவர்கள் தான் பல்கலைக்கழகத்துக்குள்ளே தெரிவு செய்யப்படுறாங்க. அதாவது நாங்கள் பார்த்தோம் இந்த முறையும் லாஸ்ட்டாக 2025 இளவல் பரீட்சையில் கிட்டத்தட்ட 62% மாணவர்கள் ரைட் 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு வந்து தோற்றாங்க 2,81,810 மாணவர்கள். இதில் பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்படுறாங்க 62.64%, கிட்டத்தட்ட 63%. இது என்ன 63% அப்படின்ட்டு கேட்டிங்கன்றால் ஏலவல் பரீட்சையில் நீங்கள் சித்தி அடைந்ததும் 3S வந்திருந்தாலும் உங்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்கப்படுறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு கீழே எஸ்ன்னு அப்படி வரும். ஸோ இந்த எஸ்ன்னு வந்த வீதம் தான் 62.64. ஸோ இதிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பித்து தெரிவு செய்யப்படுறவங்க கிட்டத்தட்ட 15% மாணவர்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் உயர்தரத்தில் 8300 மாணவர்கள் 3 பாடங்கள்லையும் ஏச்சித்தி பெற்றிருந்தாங்க. ஸோ இதில் 2,21,000 பாடசாலை பரீட்சார்த்திகள், கிட்டத்தட்ட 60,397 தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தோற்றிருந்தாங்க. மொத்தம் தான் 2,81,810 பேர். ஓகே, இதில் கிட்டத்தட்ட 30,000 பேர் நாங்கள் ஆல்ரெடி கலந்துரையாட இருந்தோம். 30,000 பேர் மாதிரி அனைத்து பாடங்கள்லையும் 3W ஃபெயில் ஆகினதாக சொல்லப்படுது. ஸோ இதற்கான கூடுதலாக காரணங்கள் நிறைய முன் வச்சிருந்தாங்க. அதில் ஒன்றாக சொல்லப்படுது பாடசாலைக்கான வரவு குறைவு. ரைட், ஓகே. கட்டாய கல்வி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போது? கட்டாய கல்வி சட்டம் 1998ஆம் ஆண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. அனைவரும் கட்டாயம் கல்வி கற்கணும் அப்படின்னு இலங்கையில் இலவச கல்வி 1945ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அறிமுகம் செய்யப்படுது. ஸோ இதற்கு முன்னோடியாக இருந்தது வந்து 1943ஆம் ஆண்டு விசேட கல்வி ஆணைக்குழுவை 1943 விசேட கல்வி ஆணைக்குழு முன்வைத்த முன்மொழிவுகள். அதோடு 1944ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட கல்வி மசோதா, இந்த 2மே தான் இலவச கல்விக்கு அடிப்படை காரணியாக அமைந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த கேள்வி 51வது கேள்வி,
1000 இடைநிலை பாடசாலைகள் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போது? 1000 இடைநிலை பாடசாலைகள் திட்டம் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுது 2010ஆம் ஆண்டு. ஓகே, 2010ஆம் ஆண்டு முதல் 1000 இடைநிலை பாடசாலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்செப்ட் வந்து அறிமுகம் செய்யப்படுது. 52வது கேள்வி, காபோத்த உயர்தரம் நடத்தப்படுவதன் பிரதான நோக்கம். காபோத்த உயர்தர பரீட்சை நடத்தப்பட்டதான பிரதான நோக்கம் என்னென்றால் பல்கலைக்கழக தெரிவு. ஓகே, இலங்கையில் தற்பொழுது வரையும் 17 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ரைட், இந்த 17 பல்கலைக்கழகங்களில் இறுதியாக உருவாக்கப்படுது 17வது பல்கலைக்கழகமாக 2022ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வளாகம் ஒன்றாக காணப்பட்ட வவுனியா பல்கலைக்கழகம். ஓகே, அடுத்த கேள்வி, சிரேஷ்ட இடைநிலை கல்வியில் காபோத்த உயர்தரத்தின் சிறப்பம்சங்கள் எவை? ரைட், இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இடைநிலை கல்வியில் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம், கல்வியை வந்து ரெண்டாக பிரிப்போம். கல்வியோட தரங்களை ஆரம்ப கல்வி, ரைட், அடுத்தது இடைநிலை கல்வி. ஆரம்ப கல்வி உங்களுக்கு தெரியும் 1 முதல் 5 வரைக்கும் ஆரம்ப கல்வியில் வரும். ரைட், அடுத்த இடைநிலை கல்வியில் 6 தொடக்கம் 13 வரை. இதை நாங்கள் 2 பகுதியாக பிரிப்போம், சிரேஷ்ட இடைநிலை, கனிஷ்ட இடைநிலை அப்படின்னு சொல்லி. கனிஷ்ட இடைநிலையில் 6 தொடக்கம் 9 வரையும், சிரேஷ்ட இடைநிலையில் 10 தொடக்கம் 13 வரையான வகுப்புகள் வரும். ஸோ கேள்வி, இந்த சிரேஷ்ட இடைநிலையில் இருக்கிற உயர்தரம், ரைட், உயர்தரத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே நீங்கள் கட்டாய பாடமாக 3 பாடங்கள் கட்டாயம் தெரிவு செய்யணும். விஞ்ஞானம், தொழில்நுட்பம், கலை, வர்த்தகம், கணிதம், இந்த மாதிரியான துறைகளில் வந்து நீங்கள் எந்த ஒரு துறையையும் தெரிவு செய்யலாம். தற்பொழுது ஒரு கன்செப்ட் இருக்குது, நான் ஸ்ட்ரீம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இந்த எந்த துறைகளில் இருந்தும் உங்களுக்கு ஈஸியான ஒரு பாடத்தை தெரிவு செஞ்சு நான் ஸ்ட்ரீம் சப்ஜெக்டில் நீங்கள் பரீட்சை எழுதலாம், பல்கலைக்கழகமும் செல்லலாம். ஓகே, ஸோ இடைநிலை கல்வியினுடைய சிறப்பம்சம், முதலாவது 3 பாடங்கள் கட்டாய பாடங்களாக தெரிவு செய்யப்படணும். இதில் விஞ்ஞானம், தொழில்நுட்பம், கலை மற்றும் வர்த்தகம் ஆகிய துறைகளில் ஒன்றை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு அனைவருக்கும் வழங்கப்படும். எல்லா மாணவர்களும் பொது ஆங்கிலம் மற்றும் பொது சாதாரண பரீட்சைக்கு தோற்ற வேண்டும். அடுத்தது, உயர்தரத்தில் பெறும் Z புள்ளிகளின் அடிப்படையில் தான் உங்களோட பெறுபேறுகள் வந்து கழிக்கப்படும். இந்த Z புள்ளிகள் தான் நீங்கள் பல்கலைக்கழக தெரிவுக்காக பயன்படுத்தப்படும். ஓகே, அடுத்த கேள்வி, சிரேஷ்ட இடைநிலை கல்வியின் தரம் 10, 11, ரைட், இவங்களுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்குது. முதலாவது, இங்கே நீங்கள் 6 பாடங்கள் கட்டாய பாடமாக தெரிவு செய்யணும். இன்னும் 3 பாடங்கள் தொகுதி பாடங்கள்ல இருந்து நீங்கள் தெரிவு செய்வீங்க. ரைட், 6 பாடங்கள் கட்டாய பாடம், 3 தொகுதி பாடங்கள்ல இருந்து 3 தொகுதிகளில் இருந்து 3 பாடங்களோடாக மொத்தம் 9 பாடங்களில் நீங்கள் பரீட்சைக்கு தோற்றணும். ரைட், குறைந்தது 6 பாடம் சித்தி பெற்று 3 திறமை சித்திகள் காணப்படின் அவர் உயர்தரும் கற்கும் சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்வார். ஓகே, சாதாரண தரத்தில் நீங்கள் 9 பாடங்களுக்கு முகம் கொடுக்கணும். இது ஆரம்ப காலத்தில் 10 பாடங்களாக இருந்தது. ரைட், இந்த 2005, 2006ஆம் ஆண்டுகள் எல்லாம் இந்த 10 பாட முறை தான் காணப்படுது O லெவலில். தென் அது 9 பாடங்களாக குறைக்கப்படுது. ஸோ இந்த 9 பாடங்களில் 6 பாடம் கட்டாய பாடம், தொகுதி பாடங்கள் இருக்குது நிறைய. இந்த தொகுதிகள் 3 தொகுதிகளாக இருக்குது, பக்கட் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 தொகுதிகளில் இருந்தும் ஒவ்வொரு பாடம் தெரிவு செஞ்சு 3 பாடங்கள் தெரிவு செய்யணும். மொத்தம் 9 பாடங்களுக்கு ஒரு மாணவர் பரீட்சைக்கு முகம் கொடுக்கணும். ஸோ இந்த 9 பாடங்களில் 6 பாடங்கள் சித்தி அடைந்திருந்தால் அவர் உயர்தரம் கற்கிறதுக்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்வார். இந்த 6 பாடங்களில் 3 திறமை சித்திகள் காணப்பட்டால் உயர்தரம் கற்கிறதுக்கு போதுமானது. ரைட், அடுத்த கேள்வி, காபோத்த உயர்தரத்தில் இருந்து பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்படுவோர் எத்தனை சதவீதம்? ரைட், நாங்கள் இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். காபோத்த உயர்தரத்திலிருந்து பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்படுறாங்க கிட்டத்தட்ட 15% மாணவர்கள். ரைட், காபோத்த நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் 2025ஆம் ஆண்டு 62.64% மாணவர்கள்
பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். ரைட், மீதி 38% மாணவர்களுக்கும் தகுதி இல்லை. இந்த மீதி 38% கிட்டத்தட்ட 30,000 பேர் 3 பாடங்கள்லையும் சித்தி அடைய தவறியவர்கள். ஓகே, ஸோ இந்த 62லையும் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிச்சு கிட்டத்தட்ட 15% மாணவர்கள் பல்கலைக்கழகத்தினுள் கற்கிறதுக்காக தெரிவு செய்யப்படுவாங்க. அடுத்த கேள்வி 56வது கேள்வி, கனிஷ்ட இடைநிலை கல்வியின் சிறப்பியல்புகள் எவை? கனிஷ்ட இடைநிலை கல்வியினுடைய சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னு சொன்னால், ஆரம்ப கல்வி, ஒன்றிணைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்ட பாடவிதானம் காணப்படும். அடுத்தது பொதுவான கலை திட்டம் எனினும் மாணவர்களின் விருப்பின் பேரில் சில பாடங்களை தெரிவு செய்து கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாடசாலை மட்ட கணிப்பீடு நடத்தப்படும். குறிப்பிட்ட சில பாடங்களை ஆங்கிலத்தில் கற்கும் சந்தர்ப்பம் வழங்கும். இதை நாங்கள் இருமொழி கல்வி அப்படின்னு சொல்லுவோம். இருமொழி கல்வி அப்படின்னு சொன்னால் என்னண்டா, தாய்மொழியில் அவர் சிங்களம் அல்லது தமிழ் மொழியில் கற்கிற ஒரு மாணவராக இருந்தால் அவரோட தாய்மொழியில் சில பாடங்களையும் மேலும் சில பாடங்களை ஆங்கில மொழியிலையும் கற்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் இருமொழி கல்வி அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அடுத்தது சிரேஷ்ட இடைநிலை கல்வியின் தரம் 10-11. ரைட், சிரேஷ்ட இடைநிலை கல்வின்றது 10-11. ஸோ இதன் இறுதியில் 11ஆம் தரத்தின் இறுதியில் நடத்தப்பட்ட காபோத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற வேண்டும். இதுதான் சிரேஷ்ட இடைநிலை கல்வியோட சிறப்பியல்புகள். ரைட், கனிஷ்ட இடைநிலை கல்வியினுடைய சிறப்பியல்புகள். சிரேஷ்ட இடைநிலை கல்வியின் தரம் 10-11 பின் உயர்தரம் கற்பதற்கான சந்தர்ப்பத்தை பெறுவோர் எத்தனை சதவீதம்? ரைட், கிட்டத்தட்ட 60% மாணவர்கள் இந்த சிரேஷ்ட இடைநிலை கல்வியில் உயர்தரத்தை கற்கிறதுக்காக தெரிவு செய்யப்படுவாங்க. ரைட், இப்படி தெரிவு செய்யப்படாதவர்கள் இன்னும் ஒரு முறை 2 முறை பாடசாலை பரீட்சையாக O-level பரீட்சைக்கு முகம் கொடுக்கலாம். ஸோ அப்படியும் தெரிவு செய்யப்படாதவர்கள் 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி திட்டத்தினூடாக கல்வி பயிலலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இலங்கையில் தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்குது. இந்த தொழில்நுட்ப கல்லூரிகள் வாயிலாக அவர்கள் பட்டக்கல்வி வரை தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இலங்கையில் தொழில்நுட்ப பட்டம் வழங்குற ஒரு பல்கலைக்கழகம் தானே உங்களுக்கு தெரியும், ரத்மனாலயம் இருக்குது, யூனிவோடெக் அப்படின்னு இதில் கற்கக்கூடிய வாய்ப்பு, கற்று பட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரைட், அடுத்த கேள்வி 58வது சிரேஷ்ட இடைநிலை கல்வியின் இறுதியில் நடத்தப்படும் பரீட்சை உங்களுக்கு தெரியும், காபோத்த சாதாரண தர பரீட்சை. காபோத்த உயர்தரத்திலிருந்து பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்படுவோர் எத்தனை சதவீதம் என்றால் 15% மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் உள்ள கற்கிறதுக்கு தெரிவு செய்யப்படுவாங்க. அடுத்தது கட்டாய கல்வி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போது இருக்கிறது? இது 1998ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ இன்று நாங்கள் கலந்துரையாடின இந்த வினாக்கள் எல்லாமே கடந்த கால வினாப்பத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட சில வினாக்கள். ரைட், இதை எடுத்ததுக்கான மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் கேட்குறாங்க 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு கல்வியில் நடந்த முக்கியமான விடயங்கள் படித்தால் போதுமா அப்படின்னு சொல்லி. ஸோ இது 2023ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட பரீட்சை வினாத்தாளையும் பொது அறிவு சம்பந்தமான கேள்விகள் இருக்குது. 2010ஆம் ஆண்டுக்கு முன்னர் இடம்பெற்ற விடயங்கள் இருக்குது, 10ஆம் ஆண்டுக்கு பின்னர் இடம்பெற்ற விடயங்களும் இருக்குது, பொதுவான விடயங்களும் இருக்குது. ஸோ கூடுதலாக நீங்கள் இந்த எல்லா விடயங்களும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த விடயங்கள்லையும் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி கொள்வீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முகம் இருக்கிற பரீட்சையில் உங்களுக்கு சிறந்த பெறுபேறுகளை பெற்று இந்த ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சையில் சித்தி அடைந்து நல்ல ஒரு ஆசிரியராக மிளர்வதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய வகுப்பிலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம்.